இன்டயப் ஸ்டடின்னு சொல்றது உலகத்திலேயே நீரிழிவு நோயில செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஃபண்ட் பண்ண அந்த ஸ்டடி 15 வருஷமா அந்த ஸ்டடி போயிட்டு இருக்கு. அது பல டைம்ல பல ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு புதுசா என்ன பப்ளிஷ் ஆயிருக்குதுன்னா நேச்சர் மெடிசன் சொன்னா உலகத்திலேயே நம்பர் 1 நம்பர் 2ல வரும். சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நேச்சர் மெடிசன்ல வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன். இந்தியாவில இருந்து நேச்சர் மெடிசன்ல வர்றதே ரொம்ப ரேர். ஸோ அங்க அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆகாரம் என்ன சாப்பிட்றோம், தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா பூரம் மாநிலம் ஸ்டேட் பை ஸ்டேட் பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாடுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொன்னா நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ராலு, உடல் பருமன் அதிகமா இருக்கிறது, ஒபேசிட்டி, இதெல்லாம் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கேன்சர் நாங்கள் ஸ்டடி பண்ணல. மற்ற மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கும் ஆகாரத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இந்தியா பூரா ஒரே ஸ்டடியில கண்டுபிடிச்சது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடி. இதுதான் ஐசிஎம்ஆர் இன்டயப் ஸ்டடி. ஸோ இன்னைக்கு தான் அந்த நேச்சர் மெடிசன்ல அது பப்ளிஷ் ஆகும். ஸோ என்ன முக்கியமான ஹெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பூரா, சவுத் இந்தியா மாத்திரம் இல்லை, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், நார்த் ஈஸ்ட், எங்க போனாலும் மாவு சத்து, கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா 62% கேலரிஸ் ஒரு இந்தியன் உடையது மாவு சத்துல இருந்து வருது. அது ஒரு 50% தான் இருக்கணும், பட் 62ல நிக்குது. இப்போ சில ஸ்டேட்ஸ்ல அதோட அதிகமா கூட இருக்கு. தென் இந்தியால, சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியால பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ரைஸ், அரிசி சாதம். ஸோ சவுத், ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட்ல ரைஸ். நார்த், சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி வீட், சப்பாத்தி, வீட் தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரைஸ் ஈட்டிங் இடத்துல சுகர் அதிகமா இருக்கா, வீட் ஈட்டிங் பிளேஸ்ல அதிகமா இருக்கான்னு பார்த்தா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ரைஸும் பாலிஷ்ட் ரைஸ், அவங்க சாப்பிட்ற வீட்டும் பாலிஷ்ட் வீட்டு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்னு என்ன காமிச்சதுன்னா, இந்த கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிட்டா, ரைஸா இருந்தாலும் சரி, வீட்டா இருந்தாலும் சரி, நீரிழிவு நோயினுடைய அளவு அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கு. அது எவ்வளவு குறைக்க வேண்டியது இருக்கு, ஆயில்ல பற்றி டாக்டர் அஞ்சனா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா மாவு சத்து இவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நிறைய சாப்பிடுறோம். அத எப்படி குறைக்கிறது, ஃபுல்லா நிறுத்திடுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு. ஃபுல்லா எல்லாம் நிறுத்தவே வேண்டாம். ஜஸ்ட் 5% அந்த ரைஸ நீங்க புரோட்டீன் வச்சு அத நீங்க அத நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ என்னெல்லாம் பண்ணலாம் அதுல, தால்ஸ், நம்ம சாப்பிடுற தயிர், தால்ஸ், ஃபிஷ், எக், சிக்கன், இத எது வேணாலும் நம்ம புரோட்டீன் சத்து சேர்த்துக்கலாம். அந்த மாவு சத்தை புரோட்டீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ், சுகர் இருக்கிற பிரச்சனை, இந்த ஒபிசிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க குறைக்கலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேட் ஓவரால் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% சாப்பிடுறோம், அது ஓகே. ஆனா சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா இந்த வறுத்து எடுக்கிற ஐட்டம்ஸ், இதெல்லாம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலயும் எல்லா ஸ்டேட்லயும் ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுறோம். சுகர், ஆக்சுவல் ஒயிட் சுகர், நீங்க நாட்டு சக்கரைன்னு சொல்லலாம், வெள்ளை சக்கரைன்னு சொல்லலாம், பிரவுன் சுகர்ன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அல்டிமேட்லி சுகர் கன்சம்ஷன் எல்லா ஸ்டேட்லயும் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாவு சத்தை ரீப்ளேஸ் பண்ணி புரோட்டீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அது ரொம்ப நல்லது. புரோட்டீன் என்னென்ன புரோட்டீன் நல்லா இருக்கு? புரோட்டீன் நம்மளுக்கு இப்போ 2-3 டைப் புரோட்டீன் இருக்கு. ஒண்ணு பிளான்ட் புரோட்டீன், அதுல என்ன, இந்த கடலை வகைகள், சென்னா, தால்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் டைரி புரோட்டீன், அப்படின்னா பால், தயிர், அந்த மாதிரி இருக்கிற புரோட்டீன். லாஸ்டா இருக்கிறது அனிமல் புரோட்டீன்,
அதுதான் ஃபிஷ், சிக்கன், மட்டன் அந்த குரூப். இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டடியில என்ன காட்டியிருக்கோம்னா பிளான்ட் புரோட்டீன், தட் இஸ் வெஜிடேரியன் புரோட்டீனும் தயிர் சத்தும், இது ரெண்டும் சேர்த்தா ஆக்சுவலி பெஸ்ட் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம் ஓவரால் இந்தியாவுல. ஆனா அதுக்குன்னு நம்ம இது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. நான்வெஜ் விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு வந்து ஃபிஷ் சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. எக் சாப்பிடலாம், சிக்கன் ஓரளவுக்கு நல்லது. இந்த ரெட் மீட், மட்டன் அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். பிளைன் ரைஸ்ல குக் பண்ணும்போது சீரகம், அந்த வெந்தயம், அப்புறம்னா ஓமம் இதெல்லாம் போட்டு குக் பண்ணும்போது அது ஓரளவுக்கு அந்த ரா ரைஸ் சாப்பிட்றத விட நல்லா இருக்கும் அப்படின்னு பிளைன் ரைஸ் சாப்பிட்றத விட. அது கரெக்டா? வெந்தயம் வந்து வெள்ளை சாதம் சாப்பிடும்போது நாங்களே ஆராய்ச்சி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் வெந்தயத்தை வந்து சாதத்திலே கொஞ்சம் போட்டோம்னா டெஃபினட்டாக அந்த வெந்தயத்தில் இருக்கிற நார் சத்து புரதமும் கொஞ்சம் சர்க்கரையோட ஏத்துற தன்மையை குறைக்கும். ஆனாலும் இந்த ஸ்டடியில் முக்கியமாக சொல்கிறோம், என்ன சாப்பிட்டாலும் அது அரிசியே சாப்பிட்டாலும் வெந்தயம் போட்டு சாப்பிட்டாலும் அந்த டாக்டர் மோகன் சொன்ன மாதிரி மாவு சத்தோட அளவு நம்ம இப்போ 60% மேலே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை முதல்ல குறைக்கணும். அதை முதல்ல குறைச்சிட்டு அப்புறம் வெந்தயம் போட்டால் இன்னும் அதனோட எஃபெக்ட் பெட்டரா இருக்கும். அதுதான் அது முக்கியமான அந்த கருத்து. இளநீர்ல சுகர் இருக்கு. ஸோ இளநீர்ல பொட்டாசியம் இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. நீரிழிவு நோய் இல்லாதவங்க சாப்பிடலாம், அது ஹெல்த்தி தான். இளநீர் வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. பட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் இருக்கிறதும் பொட்டாசியம் இருக்கிறதும், ஸோ இளநீர் வந்து மோரை வச்சு ஈக்குவேட் பண்ண முடியாது. தண்ணி எவ்வளோ வேணா சாப்பிடலாம், மோர் எவ்வளோ வேணா சாப்பிடலாம். அப்புறம் இந்த லைம் ஜூஸ், சுகர் போடாம கொஞ்சம் லைம் ஜூஸ், உப்பும் இல்லாம சுகரும் இல்லாம லைம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அது சாப்பிடலாம். டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸ், இது கூட எடுத்துக்கலாம். இளநீர் வந்து கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் ஒரு டைமுக்கு கொஞ்சம் சாப்பிடணும்னா சாப்பிடலாம், பட் அதில் சுகர். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் எந்த ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸே சாப்பிடக்கூடாதுங்க. எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் அது ஜூஸா சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து ஃப்ரூட்டா சாப்பிடணும். ஆப்பிள் கூட ஆப்பிள் ஜூஸா மாத்திட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போ குவாவா, ஆப்பிள், பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதுல நார் சத்து இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. நீங்க அது ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்க இருக்குது ஃபைபர் கண்டென்ட்? எல்லாமே போயிடுச்சு, தண்ணியை தான் எடுத்தது. ஸோ அதனால அது ஃபைபர் கம்ப்ளீட்டா போயிடுது, சுகர் கண்டென்ட் ஏறிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம், 6 ஆப்பிள் சாப்பிடலாம். அது ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணா 2 ஆப்பிள் 3 ஆப்பிள் போட்டால் தான் அது ஜூஸா வரும். ஸோ கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஈக்குவல் டு ஃப்ரூட்னு நினச்சிக்கிறாங்க. அதுல பேர்லாம் போடுறதுனால, அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறதுனால உனக்கு ஓ ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஏறும். அதனால ஃப்ரூட் சாப்பிட்டா கட் ஃப்ரூட்டா நீங்க வந்து எடுத்து. சார், நம்ம ரிசர்ச்ல வந்து முக்கியமா கண்டுபிடிச்சு ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் கொடுக்குறோம். என்னென்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், என்ன அது தேவை? ஸோ அதுலயே அந்த பேப்பர்லயே அந்த பாலிசிஸ் இருக்கு. யூ வாண்ட் டு டாக். ஸோ மாவு சத்து வந்து ஒரு 50% ஓவராலா மெயின்டைன் பண்ணா அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. எல்லாருக்குமே சுகர் இருக்கு, சுகர் இல்ல, எல்லாருக்குமே ஒரு 50% மாவு சத்து வச்சோம்னா வெரி குட். புரோட்டீன் சத்து வந்து நான் காமிச்சேன் 12% தான் எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு 20% கிட்ட வந்துடுச்சுன்னா அதுவும் வந்து அதுதான் ஆக்சுவலி இருக்கிறதுலே கஷ்டம். அது ஏத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அது ஏறிடுச்சுன்னா ஒரு 20% புரோட்டீன் இருக்கணும். ஃபேட் வந்து 25%ல இருக்கு, அது அப்படியே இருக்கலாம். நாறு சத்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நாறு சத்து வந்து 3% தான் இருக்கு, அது ஒரு 5 to 6% ஆகணும். ஸோ இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம பண்ணோம்னா, இதுக்கு பேரு ஹெல்தி பிளேட் கான்செப்ட். இந்த ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நல்லது. சுகருக்கும் சரி, கொலஸ்ட்ராலுக்கும் சரி, பிபிக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லது. இந்தியாவில் எந்த மாநிலத்துல சுகர் பாதிப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு? ஸோ 3 ஸ்டேட்ஸ்ல வந்து இதே இன்டைரக்ட் ஸ்டடியில கேரளா, புதுச்சேரி, கோவா இது 3ல தான் ஹையஸ்டா இருந்தது. அடுத்த ரேஞ்சில் தான் தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் வரும். 10 நாட்டு மாநிலங்களும் அங்கே வந்துடும். அப்புறம் வந்து இன்னும் கம்மியாயிட்டு வரும். லோவஸ்ட் இருந்தது வந்து யூபி, பீகார் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப கம்மியா இருந்தது. பார்ட்லி இது வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் தான். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகும்போது என்ன ஆகிடும், அவங்க ரிச் ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, ஹோட்டல்ல இருந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க, ஸ்கூட்டர் வாங்கிடுவாங்க, காரு, டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, செல்ஃபோன் வந்துடும், அதுக்கு அடிக்ஷன் வந்துடும், நைட்டு பூரா அது நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா ஹேபிட்ஸும் மாற மாற தூக்கம் குறைஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி போக போக வந்து இந்த மாதிரி வியாதிகள்லாம்
அதிகமாயிடும். அந்த ரூரல் இது அதிகமா இருக்கிற அவ்வளோ டெவலப்மெண்ட் இடத்துல நீரிழிவு நோயும் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாரும் புவரா இருக்கணும், எல்லாரும் பழைய 50 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா. டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெவலப்மெண்ட் கூட நீங்க நிறைய ஏர்ன் பண்றீங்க இப்போ. ஓகே, அப்ப இருந்தோட இப்ப நல்ல வசதி ஆயிடுச்சு. அது கூட வியாதியும் வரலான்றதும் மறக்கக்கூடாது. வெயிட் போட்டா நல்லதுன்னு நினைச்சக்கூடாது. ஓகே, வெயிட் போட்டா என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் வரும், சுகர் வரும். ஸோ அப்படியெல்லாம் இருந்தா கூட டெய்லி நடக்கணும், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கணும், கொஞ்சம் யோகா பயிற்சி செய்யலாம், கொஞ்சம் மெடிடேஷன் பிராணாயாமா செய்யலாம். ஓகே, டைமுக்கு தூங்கணும், ரைஸை கொஞ்சம் குறைச்சி ப்ரோட்டீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சிம்பிளா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். இதெல்லாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா ஈவன் தோ உங்க சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனா கூட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். யாரோ கேட்டாங்க சிட்டிஸும் இதுலயும் எப்படி இருக்கு, பணக்கார வியாதியா இது ராஜ வியாதி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜாவங்களுக்கு தான் வரும், பணக்காரங்களுக்கு தான் வரும். அது அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா புவர் மேன் ரொம்ப புவரா இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருந்தது. இப்போ அதிகமாயிட்டே போது, ரிச் பீப்புள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? அவங்க ஜிம்ல போறாங்க, அவங்க இது சாப்பிட்றாங்க, ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்றாங்க, நிறைய வெஜிடபிள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாம் செய்யறாங்க. அவங்க வாழ்ற இடத்துல வந்து காலனியில வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்கு, அது இது இருக்கு. ஸோ அவங்க வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. ரிச் பீப்புளுக்கு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, வியாதி எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் தான் இப்ப நிறைய அவங்களுக்கு கிடைக்கிறதா அவங்க சாப்பிடுவாங்க. கவர்மெண்ட் எதாவது கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடுவாங்க. ஓகே, இன்னும் சீப்பா ஏதாவது கிடைச்சதுன்னா அதை போய் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இது வந்த பிறகு நாங்க ஆக்சுவலா கவர்மெண்ட் கிட்ட நாங்க இது ரிப்போர்ட் ஐசிஎம்ஆர் போவோம் இல்லையா, அப்போ லோக்சபால இங்க அசம்பிளில எல்லா இடத்துலயும் டிஸ்கஷன் வரும். அது என்ன புது ஸ்டடி வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, அப்போ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் கிட்டயும் ரெக்கமெண்டேஷன்ஸ் போவோங்க. சோ இதுல இருந்து நியூ ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஹைதராபாத் என்ஐன்னு இருக்குல்ல, அவங்க கூட எங்களோட கொலாபரேட் பண்றாங்க இதுல. ஸோ அவங்க கிட்ட இது கொடுத்துட்டு நீங்க வந்து இது கவர்மெண்ட்டுக்கு நீங்க இது கொடுங்க சொல்லிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஐசிஎம்ஆர் ஸ்டடி தான், நேஷனல் ஐசிஎம்ஆர் இன்ஸ்டியூட் தான். ஸோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க, இதுக்கு ஹவு கேன் யூ ஹெல்ப், அப்போ வந்து அவங்க பாலிசிலேயே கொண்டாந்துருவாங்க. தமிழ்நாடு வந்து நம்பர் 1ல இருக்குன்னு நான் சொல்றேன். பிகாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் ஹெல்த்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே காம்படிஷன் கேரளா தான். பட் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நம்ம பீட் பண்ணோம், ஒரு வருஷம் கேரளா பீட் பண்ணோம், ஒரு வருஷம் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு மாடல். ஏன்னு கேட்டீங்கன்னா ஈவன் எம்ஜிஆர் இருக்கிற டைம்ல இருந்து அதுக்கப்புறம் கூட சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்ஸ் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, ஓகே, டசன்ட் மேட்டர் விச் கவர்மெண்ட் இஸ் ரூலிங், இந்த பாலிசிஸ் மாறவே இல்லை. அதாவது ஹெல்த்தை வந்து பப்ளிக் கொண்டு போனோம். ஓகே, வருமுன் காப்பும் திட்டுவோம், அப்புறம் மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக் அவார்ட் வின்னிங் ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டை செய்தது இல்லை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரலும் நீங்க ஒரு குக் கிராமத்துக்கு போனா கூட அங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, பிரைமரி ஹெல்த் கேர்ல மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் விச் கவர்மெண்ட் இஸ் ரூலிங், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழ்நாடு ஹெல்த் கேர் வந்து நம்பர் 1ல இருந்துட்டு இருக்கு. வி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாடல் தமிழ்நாடு மாடல் வந்து அங்க நாங்க இது பண்ண போறோம். மிட் டே மீல் ஸ்கீம் இங்க தான் ஆரம்பிச்சது, தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சது, இப்போ ஹோல் இந்தியாவுக்கு போயிடுச்சு இல்லையா. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் ப்ராப்ளமே இல்லை. தேர் ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங். இருந்தாலும் சர்டன் சேஞ்சஸ். இப்போ இந்த பிடிஎஸ்ல எல்லாம் வந்து ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் சௌமியா சாமிநாதன் கூட அது கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். MS சாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்களும் அதே ஐடியா தான். என்ன டாக்டர் மோகன், கேன் வி கிவ் ராகி கொடுக்கலாமா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா, பல்சஸ் கொடுக்கலாமா, ப்ரோட்டீன் இருக்கிறது கொடுக்கலாமா, கேன் வி சஜஸ்ட் டு த கவர்மெண்ட். அதுக்கு வந்து ப்ரூஃப் கேட்பாங்க, அப்படி கொடுத்தா என்ன பெனிஃபிட் இருக்கு. ஸோ அடுத்த ரிசர்ச்க்கு அதுல இருக்கும். அந்த மாதிரி மாத்தின பிறகு என்ன ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு, அதெல்லாம் மாதிரி கூட வி ஆர் ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி வித் கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் எங்களை கூப்பிடுவாங்க, எங்களுடைய கருத்தும் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க. பட் இன்னும் ஃபர்தரா என்னென்ன செய்யணும்ன்றது வீக்கெண்ட். வட மாவட்ட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வீட் சாப்பிட்றாங்க, ஒரு சைடு வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க. 2 பேருக்கும் சுகர் நார்மலா இருக்கா சொன்னேன். கார்போஹைட்ரேட் பெர்சன்டேஜ் வந்து சேம் தானே எல்லா இடத்துலயும். ஸோ அதனால ரைஸ் அந்த வீட் வந்து ஹோல் வீட்டா இருந்ததுன்னா முன்ன சாப்பிட்ட மாதிரி, அப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதுல புரோட்டீன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் அவங்க பாலிஷ் பண்ணிடுறாங்கல்ல, அதனால பெரிய பெனிஃபிட். இப்போ டெல்லி சென்னை நாங்க ஸ்டடி பண்ணி பார்ப்போம். டெல்லியில மெயின்லி வீட் தான், சென்னையில மெயின்லி ரைஸ் தான்.
டயபெட்டிஸ் பர்சன்ட் பார்த்து ஈக்குவலாக இருக்கு டெல்லியிலையும் இதுலையும். அப்புறம் நாட் ஒன்லி தட், இப்போ ரைஸ் ஒரு சைட் சொன்னோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொன்னோம். இப்போ புது புது காரணங்கள் கண்டுபிடிக்கிறோமே. ஏர் பொல்யூஷன் ஒரு பெரிய காரணம். டெல்லியில அது அதிகமா இருக்கு சென்னையோட, இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு புது காரணம். ஸோ அவங்க வீட் சாப்பிட்றாங்க, பட் பொல்யூஷன் வருதுன்னா சென்னையிலயும் இருக்குது பொல்யூஷன், எல்லா இடத்துலயும் இருக்குது, ஆல் இந்தியாவில் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டா டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டாக்டர், டயபெட்டிக் பேஷண்ட்டு எந்த ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த ஃபுட் எடுத்துக்கூடாது? ஆப்பிள் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து குவாவா எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம். இது மூணு வந்து டாப்ல இருக்கு. அப்புறம் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி, ஆரஞ்சு. வாட்டர் மெலன் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டரா இருக்கும். அப்புறம் போமோகிரானட், கிரேப்ஸ் எல்லாம் எடுத்தா அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து பனானா, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் எடுத்தா ரொம்ப ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட். எதை எடுக்கக்கூடாது? இந்த ஃபுட்ஸ் அதான் இந்த லாஸ்ட்ல சொன்னது, மாம்பழம், பலாப்பழம், நெல்லிக்காய் வெரி குட். அது பழம்னு சொல்ல முடியாது. நெல்லிக்காய் வந்து அது இதுதானே, புளிப்பு தானே மெயினா. வைட்டமின் சி ரொம்ப ஹை அதுல, ரொம்ப நல்லது. கிழங்கு வகை இதெல்லாம் சாப்பிடுறது. கிழங்கு வகைகள் வந்து இந்தியாவில் வந்து இப்போ அப்ராட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க, ரைஸே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற கார்போஹைட்ரேட்டே, மாவு சத்தே வந்து இதுல இருந்து தான் வரும், கிழங்குல இருந்து தான் வரும், பொட்டேட்டோல இருந்து தான் வரும். ஸோ அவங்களுக்கு ஓகே. நம்ம வந்து இவ்வளோ ரைஸ் சாப்பிட்டுட்டு அது கூட இன்னும் வெஜிடபிள்ஸ்ல எடுக்கும்போது பொட்டேட்டோ மாரி இல்லைன்னா கிழங்கு வகைகள் எடுத்தீங்கன்னா இன்னும் கார்போஹைட்ரேட் ஏறப்போகுது. அதனால தான் கிரீன் லீஃபி நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். அதுல கிழங்கு இல்லாத வெஜிடபிள் சாப்பிட்டா நல்லது. ஓகே, டேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பட் மெயினா இருக்க வேண்டியது கிரீன் லீஃபி வெஜிடபிள். கீரை, பீன்ஸு, இந்த மாதிரி காலிஃப்ளவர், கேபேஜ், இந்த மாதிரி இருக்கிற கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது.